ஈஷாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மயிலாடுதுறையில் அரச மரங்கள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை பேரூர் ஆதீனத்தின் 24வது குருமகா சன்னிதானம் தெய்வத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள கிராமங்களில் அரச மரங்களை நடும் ஒரு கிராமம் ஒரு அரச மரம் எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இத்திட்டம் துவங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான திட்ட துவக்க விழா தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இவ்விழாவில் தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கையிலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், ரோட்டரி சங்க முன்னாள் ஆளுநர் ஆர் பாலாஜி பாபு, காவேரி கூக்குரல் திட்ட கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தனர். இதில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் இத்திட்டம் குறித்து விளக்கி பேசினார். சத்குரு கடந்த 2004ஆம் ஆண்டு பசுமை கரங்கள் என்ற இயக்கத்தினை துவங்கிய பொழுது ஒரு கிராமத்தில் 5 அரச மரங்களை வைத்து வளர்த்தால் அது மக்களின் உடல் மற்றும் மன நலத்திற்கு நல்லது என்று கூறியதாக தெரிவித்தார். சத்குரு மக்கள் எல்லாரும் அமைதியாக ஆனந்தமாக ஆரோக்கியம் வாழணும்னு சொல்கிறாங்க. அவங்களோட கனவு, அந்த கனவு நிறைவேறணும்னா வெறும் தியானம் பண்ணால் மட்டும் முடியாது. நம்மளுடைய சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும். சூழல் நல்லா இருக்குன்னா நம்ம சுவாசிக்கிறதே காற்று இல்லை, சாப்பிட்றதுல உணவே விஷமாக இருக்குது அப்படின்னா நம்ம வாழ முடியாது. அதுக்காக சத்குரு பல செயல் திட்டங்களை சமூகத்தில் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம சுற்றுச்சூழலில் களத்தில் இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். 2004 ஒரு ப்ராஜெக்டாக பசுமை கரங்கள்னு ஆரம்பித்து தமிழகம் முழுக்க பார்த்திங்கன்னா மரநடனுங்கிற ப்ராஜெக்ட் ஆரம்பித்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதில் ஒரு முத்தாய்ப்பாக 2019 பார்த்திங்கன்னா காவேரி கூக்குரல், அதாவது பெயர் மாற்றம் தான் நடக்குது வழிய செயல்பாடுகள் ஒன்று தான். நோக்கம் என்னென்னா சுற்றுச்சூழல் மேம்படணும், விவசாயிகளோட பொருளாதாரம் மேம்படணும், ஆறுகளும் உயிர்ப்பிக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக மரம் நடுறது தான். அந்த மரங்களை நம்ம சிறப்பாக களத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 2014லேருந்து 19 வரலையும் கிட்டத்தட்ட 4 கோடி மரங்கள் பசுமை கரங்கள் திட்டத்தின் மூலமாக நம்ம விநியோகம் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. அதன் பிறகு இதை காவேரி கூக்குரல் அப்படிங்கிற திட்டமாக மாற்றினாங்க. எதுக்காக மாற்றினாங்கன்னா, சுற்றுச்சூழல் மேம்பாடு பார்த்திங்கன்னா வெறும் பொது இடங்களில் மரம் நட்டு மட்டுமே நடத்த முடியாதுங்கிறத நாங்கள் எங்களோட சர்வேயில் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தமிழ்நாடு கூட சர்வே பண்ணோம். பொது இடங்கள் நட்டது பார்த்திங்கன்னா பிலோ 10% தான் சர்வே இருந்துச்சு. அதே விவசாயிகள் நட்ட மரங்கள் பார்த்திங்கன்னா 70% சர்வே இருந்துச்சு. அதனால் சத்குரு என்விரான்மெண்டலை மேம்படுத்தணும்னா எக்கனாமிக்கு என்விரான்மெண்டை இணைக்கணும்னு முடிவு பண்ணி 2019 காவேரி கூக்குரல் திட்டம் அறிவித்தாங்க. காவேரி கூக்குரல்லாம் ஒன்றும் இல்லை, மரம் சார்ந்த விவசாயம். என்ன விவசாயம், எந்த விவசாயம் பண்ணாலும் அதில் மரத்தையும் ஒரு பாகமாக எடுத்துக்கணுங்கிறது தான் நோக்கம். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் நம்முடைய ஊர்களெல்லாம் வனங்களாலே மரங்களாலே சூழ்ந்திருந்தன. அதே போல் நம்முடைய கோயில்களெல்லாம் வனங்களாலேயும் மரங்களினாலேயும் சூழ்ந்திருந்தன. ஆனால் காலப்போக்கிலே நம்முடைய தனிப்பட்ட சிந்தனை காரணமாக, மனிதனுடைய பேராசை காரணமாக நிறைய மரங்களை எல்லாம் வெட்டி விட்டோம். அதன் காரணமாக இன்றைக்கெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடியது பெரிய ஒரு அபாயம். ஒன்று ஓசான் மண்டலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஓட்டை, இன்னொன்று உலக வெப்பமயமாதல் என்கின்ற ஒரு சூழல். இதன் காரணமாக புதிதாக தோன்றி கொண்டிருக்கக்கூடிய நோய்கள், இவையெல்லாம் வருவதற்கு அடிப்படை காரணம் நாம் மரங்களை அதிகமாக வெட்டிவிட்ட காரணமும் அந்த மரங்களினுடைய சிறப்பினை அலட்சியப்படுத்திய காரணம். அதை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு வகையான திட்டங்களை எல்லாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த காவேரி கூக்குரல் என்கின்ற அமைப்பின் மூலமாக முதலிலே நிறைய இடங்களில் சுமார் 17 கோடிக்கு மேற்பட்ட மரங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு புறம் செய்து கொண்டிருக்கின்ற போது இன்னொரு நல்ல ஒரு முயற்சியாக வெளியிலே மரம் வைப்பதை விட உழவர்களுடைய விவசாய பண்ணைகளிலே வைத்தோம் என்று சொன்னால் அது பல மடங்கு பயனுடையதாக இருக்கும் என்பது அடிப்படை திட்டம். என்ன அதில் சிறப்பு என்றால், ஒன்று வெளியில் வைத்திருக்கக்கூடிய மரங்களை நாம் பராமரிக்காமல் விட்டு விடுகின்றோம். அதனால் 10 விழுக்காடு தான் மீண்டும் உயிர் பெற்று வருகின்றன. உழவர்களிடத்திலே வந்தோம் என்று சொன்னால் அது 60-70 விழுக்காட்டுக்கு மேலே வருவது. இதன் காரணமாக நடப்பட்ட மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. 2வது, அதன் மூலமாக உழவர்களுக்கு பயன் கிடைக்கின்றது.